மாந்திரிகத்தினுடைய தலைவன், தாய், தந்தை, தகப்பன், காளி பெருவுடையான். அப்போ அகத்திய முனிவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, தென் திசையில் நிறையா சேவைகளை பண்ணிட்டு வட திசைக்கு வர்றாரு. அவர் காலையில் எழுந்திரிச்சதும் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா, ஒரு லிங்கம் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் காலை உணவை எடுத்துக்குவார். அந்த மாதிரி குற்றாலம் பக்கம் நெருங்கிட்டார். காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு. மண்ணால் சிவலிங்கம் செய்கிறாரு. அது நிற்கவே மாட்டேங்குது. உடஞ்சி 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 போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இது யாருடா இந்த வேலையை குறுக்கிடுறா, இது யார் இந்த மாரி செய்கிறா அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கிற காளி பெருவுடையான் மாந்திரிகத்தினுடைய சக்கரவர்த்தி தலைவன் அந்த பூஜையை நிறுத்துறான், செய்ய விடாத அளவுக்கு. அப்போ அகத்திய முனிவருக்கும் காளி பெருவுடையானுக்கும் வாதங்கள் வருது. சுடலைமாடன், அது அந்த கதை வேற மாதிரி வரும். சுடலைமாடனுடைய பெண்ணை இந்த காளி பெருவுடையான, இது சுடலைமாடோட பெண்ணை கற்பமாக்கிடுவாங்க. அப்போ அந்த காளி பெருவுடையான் போய் அங்கே சண்டை போடுவார், இவரை பலியிடணும். இதுதான் அங்கே கதை. அது இந்த வில்லடி வருது இல்லையா, அதில் சொல்லி பாடுவாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அப்போ காளி பெருவுடையான் தடுக்கிறாங்கிறது அந்த முனிவருக்கு தெரியுது. அப்போ காளி பெருவுடையானுக்கும் அகத்திய முனிவருக்கும் அங்கே யுத்தம் நடக்குது. அப்போ காளி பெருவுடையான் கொல்லப்படுறான். காளி பெருவுடையான் கொல்லப்படுறான். இந்த காளி பெருவுடையானுடைய உடல் எங்கே போய் விழுவுதுன்னா கேரளாவில் விழுது. குற்றாலத்தை நீங்கள் தாண்டினீங்கன்னா கேரளா. ஆனால் மாந்திரிகம் பிறந்தது, மாந்திரிகம் கற்றுக்கிட்டது 200 பேருக்கு தான் சொல்லி கொடுத்தாரு காளி பெருவுடையான். மாந்திரிகம் பிறந்தது, மாந்திரிகம் வளர்ந்தது, மாந்திரிகத்தினுடைய சித்து வேலைகள் அனைத்துமே தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு, குற்றாலம் பக்கத்தில். காளி பெருவுடையானுடைய உடல் போய் கேரளாவில் விழுந்துச்சு. கேரளா மக்கள் எடுத்து அடக்கம் பண்ணி இவங்க எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.